ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து செப்பரேட் ஆகலாம். ஒரு பேரண்ட் செப்பரேட் ஆக முடியாது. ஹஸ்பண்ட் ஒய்ஃபை செப்பரேட் பண்ணிக்கலாம். அதாவது மன வேறுபாடுகள் ஒரு ஸ்டேஜில் வந்து 2 பேருக்கான டிஃப்ரென்சஸ் பெருசாக இருந்து வச்சுங்களேன், நீங்கள் பிரிஞ்சு போகலாம். ஆனால் குழந்தைகள் வரும்போது நீங்கள் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு நீங்கள் எப்பவுமே வந்து ஒன்றா தான் இருக்கணும். ஸோ நீங்கள் ஒன்றா இல்லைன்னு வச்சிங்களேன், அவங்க மனசில் பெரிய லெவலில் காயம் இருக்கும். அப்போ அவங்க வாழ்க்கையிலே வந்து அவங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கும்போது அந்த காயத்தோடு தான் அவங்க வளருவாங்க. அப்போ அவங்க எப்படிப்பட்ட வளர்ப்பாக இருக்கும், அப்போ அவங்களுக்கு ஒரு ஃபீல் இருக்கும்ல, அதெல்லாம் தவிர்க்கணும்னா பேரண்ட்ஸாக இருக்கும்போது நம்ம ஒன்றா தான் இருக்கணும். ஓகே, எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பிரிவினை இருந்தாலும் சரி, குழந்தைன்னு வரும்போது நம்ம எல்லாருமே நம்ம குழந்தை, அது நம்ம குழந்தையோட ஆசை என்ன, 2 பேருமே அங்கே இருக்கணும். இப்போ நான் அப்பா கூட இருக்கேன், இல்லை அம்மா கூட இருக்கேன், அம்மா வந்தால் போகிறேன், அப்பா வந்தால் போகிறேன்னு எந்த மகனோ மகளோ சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? எந்த மகனோ மகளோ நீங்கள் கேட்டு பாருங்களேன், உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா, 2 பேரும் தான் பிடிக்கும் அப்படின்வாங்க. அதாவது அப்பா இதனால பிடிக்கும், அம்மா இதனால பிடிக்கும் அப்படின்வாங்க. இல்லை ஒருத்தர் மட்டும் சொல்லலாம் 2 பேரும் தான் பிடிக்கும், அது எப்படி ஒருத்தர் பிடிக்கும் சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? குழந்தைகள் எப்பவுமே எல்லா குழந்தைங்களும் அப்படிதான், சின்ன குழந்தையாலும் சரி வளர்ந்த பிறகும் சரி, எல்லாருக்குமே ஒன்று பிடிக்கும். சரி, ஒரு பர்சன்டேஜ் ஒருத்தர் அதிகமாக பிடிக்கலாம், ஒரு அம்மாவே அப்பாவை பிடிக்கலாம், அப்பா வந்து இன்ஸ்பிரேஷனாக மாறலாம், அம்மா வந்து மிகப்பெரிய லவ் கொடுக்கலாம். ஆனால் கடைசியில் நம்ம வந்து அம்மா அப்பாவை விட்டே கொடுக்க மாட்டோம். அதுதான் நம்ம வந்து ஒரு ஆழமான நேசிப்பது. ஸோ இந்த ஒரு நேசிப்பு 2 பேரும் அவங்க காமிக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ட்வீட்ல போட்டிருந்தேன், ஒரு பேரண்டா நீங்க வந்து ரொம்ப அழகா இந்த இடத்துல வந்து பண்ணியிருக்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. இப்போ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, உலகெங்கும் பார்க்கறதுன்றது வந்து ஈஸியாக டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. கரெக்ட், பல பேர் டிவோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. எனக்கு அதில் வந்து எப்பவுமே எந்த பிரச்சனையும் இல்லை. அதாவது நீங்கள் வாழ முடியலன்னு வரும்போது நீங்கள் வந்து கண்டிப்பாக கம்பல்சரியாக வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப தேவையில்லாத ஒரு ப்ரெஷர். அது வந்து இன்னும் பெரிய டிப்ரெஷனில் இப்போ உண்டாக்கிடும். பல பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சில பேர்லாம் சூசைட் பண்ணவெல்லாம் அவன் டிவோர்ஸ் பண்ணி போயிருந்தா வாழ்ந்துருப்பான். எஸ், ஓகே, அவனை டிவோர்ஸ் பண்ண விடாம, டிவோர்ஸ் கொடுக்காம அவனை கடைசியில் சாவடிச்சது வந்து இந்த சிஸ்டம். அதனால நான் நினைப்பேன், ஐயோ முடியலன்னா ஒரு வந்து டாக்ஸிக்கான ஒரு லேடியா இருந்தாலோ, டாக்ஸிக்கான ஒரு ஹஸ்பண்டா இருந்தாலோ ஒருத்தர் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பேன். அதனால பிரிஞ்சு போறது பிரச்சனை இல்லை. ஆனா குழந்தைக்கு நம்ம பிரியக்கூடாது. ஓகே, குழந்தை மட்டும் நம்ம ஒன்னாவே இருக்கணும். ஸோ குழந்தைக்காக ஒன்னா இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த குழந்தை என்னைக்குமே நம்மளை மிஸ் பண்ணாது இல்லை. அதை இவங்க 2 பேரும் ரொம்ப அழகா பண்ணியிருக்காங்க.